அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இந்த பக்கம் பராசக்தி டீம் வந்து டெல்லியில் போயிட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க மோடி கூட. ஒரு பக்கம் வந்து இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு படம் எடுத்துட்டு இந்தியிலே போயிட்டு பொங்கல் வந்து கொண்டாடுறாங்களா சார், இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் அவருடைய பராசக்தி படக்குழுவினரும் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. அதுதான் உண்மை. நேற்று பார்த்தீங்கன்னா மோடி கூட அவர் இருக்கிற ஒரு புகைப்படத்தை நான் என்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு உண்மையை உணர்த்துகிறது அப்படின்னு நான் போட்டேன். அதுக்குடைய அர்த்தம் பல பேருக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு வர வேண்டிய 2 படங்கள் ஜனநாயகன், பராசக்தி, 2 படத்துக்குமே தணிக்கையில் வந்து ஒரு பெரிய இடையூறு ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கி ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகாமல் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. ஆனால் பராசக்தி படம் கடைசி நேரத்தில் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டு படமே ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ இதற்கு பின்னால் நடந்த அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தா, பராசக்தி படம் வெளியாவதற்கு பாஜகவினர் உதவி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் அவர் தான் இந்த 2 படங்களுக்குமே தடைகளை ஏற்படுத்தியவர் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. நானும் அதை ரொம்ப முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா தணிக்கை வாரியம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த 2 படமே பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான படம். இந்த 2 படத்தை பிளாக் பண்ணோம்னா நம்ம பாஜகவுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கலாம், இவர்களுக்கான அந்த ஆதரவு நிலையை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தலாங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த 2 படத்தையுமே அவங்க பிளாக் பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா பராசக்திக்கு மட்டும் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன காரணம் நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதுக்கு 2 காரணம். பராசக்தியை முதல்ல இவங்க பார்த்தது ஹிந்தி எதிர்ப்பு படமாக பார்த்தாங்க. ஏன்னா இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு ஹிந்தியை மிகப்பெரிய அளவில் வந்து திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்றம் மேலே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கே ஒரு ஹிந்தியில் பேர் வச்சு அதனுடைய ஷார்ட் ஃபார்மாக ஜி ராம்ஜின்னு வர்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல்வேறு ஒன்றிய அரசனுடைய திட்டங்களுக்கெல்லாம் ஹிந்தியில் பெயர் சூட்டப்படுறதை பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் பீனல் கோடுக்கே வந்து இவங்க ஒரு ஹிந்தியில் பேர் வச்சு அந்த சட்டப்பிரிவுகளே இப்போ ஹிந்தியில் தான் குறிப்பிடப்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் நாம் வந்து ஹிந்தியை திணிக்கிறோம். பராசக்தி இந்திக்கு எதிரான ஒரு படம். அப்போ இது வந்து நம்முடைய கருத்தியலுக்கு எதிரான படம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பராசக்தி படத்தை முதலில் இவர்கள் தடுக்க நினைத்தார்கள். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது, இது இந்திய எதிர்ப்பு படம் இல்லை, காங்கிரஸ் எதிர்ப்பு படம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அந்த படத்துக்கு கடைசி நேரத்தில் இவங்க அனுமதியை கொடுத்தாங்க. அதுக்கு பிரதி உபகாரமாக முருகன் வீட்டில் டெல்லியில் நடந்த அந்த பொங்கல் விழாவுக்கு மோடி வர்றாரு. அங்கே மோடி வர்ற இடத்துல சில செலிபிரிட்டிகள்லாம் இருந்தால் நமக்கு கௌரவமாக இருக்கும். அதோட அர்த்தம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நான் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அப்படிங்கிறத மோடி கிட்ட காட்டுறதுக்காக சிவகார்த்திகேயன், ஜிவி பிரகாஷ், ஜெயமரவி போன்றவர்களையெல்லாம் அழைத்து அந்த விழாவை அவர் நடத்தியிருக்காரு. ஆனால் பராசக்தி படத்தில் இந்தி எதிர்ப்பு பேசுகிற சிவகார்த்திகேயனுக்கு உண்மையிலேயே ஒன்றிய அரசு மீது ஒரு விமர்சனமும் அதிருப்தியும் இருந்திருந்தால் இந்த விழாவுக்கே அவர் போயிருக்க மாட்டார். ஆனால் அங்கே போனது மட்டும் இல்லை, மோடியை வந்து ஒரு வானலாக புகழ்வதை வைத்தே இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு மக்கள் மன்றத்தில் அம்பலமாகி இருக்காங்க. இது வந்து சிவகார்த்திகேயனுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏற்கனவே விஜய் ரசிகர்களை பகைச்சிக்கிட்டாரு. அவர்கள் இன்னும் 100 வருடமானாலும் சிவகார்த்திகேயனை மன்னிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு படம் வரும்போதும் இதே மாதிரி நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ணி சிவகார்த்திகேயனை காலி பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இவர் மோடியை சந்தித்ததன் மூலமாக மோடி எதிர்ப்பாளர்களுடைய வெறுப்பையும் இப்போ அவர் சம்பாதிச்சிட்டார். புரியுதா இல்லையா? இவர் படம் வரும்போதெல்லாம் அவர்கள் நிச்சயமாக சிவகார்த்திகேயன் படங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் களமாடுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய திரையுலக எதிர்காலமே ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ டெல்லி தான் இந்தியாவான்னு போய் கேட்டுட்டு மோடி கூடயே அந்த புகைப்படம் எடுக்கிறாரு. இப்போ அதற்காக வந்து எல்லாரும் வந்து சிவகார்த்திகேயன் வந்து சங்கின்ற டோனில் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே சார், அது சரியான வாதமாக இருக்குமா? அதாவது அவரை சங்கின்னு நம்ம வந்து ரொம்ப அப்பட்டமாக அபாண்டமாக பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரம் இந்த திரைப்படத்தில் பேசிய வசனம் இருக்குல்ல, ஏன்னா அதற்கு பொருத்தமானவர் இவர் இல்லை. அந்த வசனத்தை பேசுகிற தகுதி கூட
இவருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இந்த சம்பவம் வந்து நமக்கு உணர்த்திடுச்சு. என்னன்னா ஒருத்தர் மீது நமக்கு எந்த கருத்தும் இல்லை, நட்பும் இல்லை, பகையும் இல்லை அப்படின்னா அவருடைய அழைப்பை நீங்கள் ஏற்கலாம், மறுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வந்து நம் தமிழ்நாட்டினுடைய எதிரி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்தவர், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு விரோதமாக பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர், எல்லாத்துக்கும் மேலே ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு மதத்தை காட்டி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ரத்த ஆறு ஓடுவதற்கு இவர்கள் முயற்சி பண்றாங்க அப்படின்னா இவர்கள் எப்பேற்பட்ட தீய சக்தி, எப்பேற்பட்ட சமூக விரோத சக்தி. அப்ப அவர்களுடைய ஒரு விழாவில் போய் நீங்க பங்கேற்கிறது அப்படிங்கறத நம்ம எப்படி ஏற்க முடியும்? அதனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய நன்மைகள் இருக்கலாம். பராசக்தி படத்தில் சிறந்த நடிப்புக்காக சிவகார்த்திகேயனுக்கு தேசிய விருது கிடைக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு விரோதமான ஒரு செயலை செய்யறதை வந்து நம்ம எப்படி ஏற்க முடியும்? அது வந்து ரொம்ப தவறானது. பட் அதே நேரம் ஒரு சங்கின்னு நம்ம ரொம்ப ஒரு மோசமா பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை சார், இப்போ அந்த விழாவில் வந்து ஜெயம் ரவியும் போயிருந்தாரு, ஜிவி பிரகாஷ்குமாரும் போயிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்க மேலாம் விமர்சனம் வராமல் வெறும் சிவகார்த்திகேயன் மேலே மட்டும் இந்த விமர்சனம் வந்து வருது சார். ஒருவேளை சிவகார்த்திகேயன் வந்து கார்னர் செய்யப்படுறாரா? அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் குறிப்பிடுகிற சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ்குமார், இந்த 3 பேரையும் வச்சு பார்க்கும்போது மக்களிடம் செல்வாக்கு மிக்கவர் யார் அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா இவருக்கு முன்பு ஜெயம் ரவி நடிக்க வந்தவர் தான். ஆனால் அவருடைய நட்சத்திர அந்தஸ்துங்கிறது பார்த்தீங்கன்னா இவரை விட ரொம்ப கீழே தான் இருக்கு. அதுக்கடுத்து இவர் செய்கிற ஒரு கருத்து, ஒரு செயல் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கருத்தை உருவாக்காது. இப்போ ஜெயம் ரவி வந்து மோடியை போய் சந்திச்சிட்டாரு, அதனால நம்ம மோடிக்கு ஓட்டு போட்டுடுவோம் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டான். ஆனால் சிவகார்த்திகேயன்கிறவர் பார்த்தீங்கன்னா மக்களிடம் ஒரு செல்வாக்கு செலுத்துகிற ஒருத்தராக இருக்கார். அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது வந்து ஒரு குறுக்கு வழியில் அந்த இடத்தை அடைந்தாலும் அந்த இடத்தை அடைந்தவராக அவர் இருக்கிறார். அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இவருடைய செயல் அப்படிங்கிறது பலராலும் கவனிக்கப்படுது. ஏன்னா ஊடகங்களும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது, மக்களும் அதை வந்து ரொம்ப பெரிய அளவில் பார்க்குறாங்கும் போது இவர் மோடியை சந்தித்தது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இதை விமர்சனம் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஜிவி பிரகாஷ், அவர் ஏற்கனவே அமித்ஷாவை சந்திச்சாரு, அவரே கிட்டத்தட்ட ஒரு அரை சங்கி தான். அதனால அவர் மோடியை சந்தித்தது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லை, மக்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா அவர் தமிழர் நலன் அப்படின்னு எதிர்காலத்தில் பேசும்போது மக்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. உங்களை பற்றி தான் எங்களுக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனுங்கிறது வேறொரு இடத்துல இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயின் இடத்தை பிடிக்கணுங்கிற கனவுல இருக்கீங்க. அப்போ அந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். புரியுதா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த விழாவுக்கு வந்து இவருக்கு அழைப்பு வந்திருக்கு, அதை தட்ட முடியாமல் இவர் ஏற்றுக்கிட்டாரு. இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் விஜய்க்கு வந்திருக்கும்ல, அவரையே அதை வந்து நிராகரிச்சுட்டு நிற்கிறாரு. அதுதான் கட்ஸு. அது இவர்கிட்ட இல்லை. விஜய்க்கும் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்களா சார்? இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வரணும், உங்களுக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த விழாவுக்கு வருவதற்கு விஜய்க்கு அழைப்பு வந்திருக்காது. அப்படி வந்திருந்தாலும் அவர் ஏற்க மாட்டார். இன்னொன்று, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது அது விஜயனுடைய அரசியலுக்கே நல்லது இல்லை. அந்த மாதிரியான அழைப்பு வந்திருக்காது. பட் அதே நேரம் ஒரு உண்மையை சொல்லணும், கடந்த காலத்தில் விஜயும் வந்து மோடியெல்லாம் சந்திச்சிருக்காரு, அதில் எந்த மாற்றமே இல்லை. அன்னைக்கு வந்து அவருக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து ஒரு கருத்தியல் அவருக்குள் உருவாகி இருக்காது. மோடியை வந்து வெறுமனே பிரதமராக பார்த்துருப்பாரு, அதனால் அவர் போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரம் விஜயனுடைய திரை வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் ஒரு கரும்புள்ளியாகவும் களங்கமாகவும் இருப்பது அந்த மோடி சந்திப்பு தான். அதை வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை. இப்போ அதே மாதிரி சுதா குங்கரா அவங்க வந்து விஜய் அவர்களுடைய அந்த ஃபேன்ஸை வந்து ஒரு ரவுடிஸாகவும் குண்டர்களாகவும் வந்து சித்தரிக்கிறாங்களே சார், இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு படம் போடாததுக்கு இவங்க தான் காரணம் வந்து போர்ட்ரேட் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் வந்து சரியாக இருக்கும் சார்? அதாவது ஒரு யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். பராசக்தி படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, வணிக ரீதியாகவும் வெற்றி அடையலை. அந்த உண்மை வந்து இப்போ மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேங்க்ஸ் மீட்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களே, அது வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு சடங்கு. அந்த சடங்கை இந்த படக்குழுவினரும் செஞ்சுருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் பாருங்கள், காலையிலே சக்ஸஸ் மீட் நடத்துகிறாங்க, சாயந்தரம் ஒரு பேட்டியில் வந்து இந்த படத்தை ஓட விடாமல் பண்ணது விஜய் ரசிகர்கள், அவங்க வந்து ரவுடிகள், அவர்கள் குண்டாஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ எது உண்மை? அதுக்கடுத்து இந்த விஜய் ரசிகர்களை இவங்க குற்றம் சுமத்தி பேசுனது அவங்க வந்து அடிமனசிலிருந்து வந்ததாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பராசக்தி படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாததற்கு காரணம் விஜய் ரசிகர்களுடைய அந்த துர்ப்பிரச்சாரம் மட்டும் காரணம் இல்லை. ஒரு 50% காரணம் இந்த விஜய் ரசிகர்கள் பரப்பிய இந்த நெகட்டிவான பிரச்சாரம் இருக்கும். அதே நேரம்
பராசக்தி படத்தினுடைய கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த விமர்சனங்களை அடித்து தூள் பண்ணிட்டு போயிருக்கும். ஆனால் இங்கே துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா இதனுடைய கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலமாக இல்லை, ஒரு பலவீனமான திரைக்கதை வந்து அந்த படத்தினுடைய தோல்விக்கே காரணம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 தான். சுதாவுடைய வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம படம் 9 வருஷம் கழித்து தியேட்டருக்கு வருது, அதாவது இறுதி சுற்றுக்கு பிறகு அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும், அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு முன்னணி இயக்குனர் இடத்துக்கு வரணும். இப்போ லோகேஷ் மாதிரி, நெல்சன் மாதிரி, அட்லி மாதிரி நம்மளும் 100 கோடி சம்பளம் வாங்கணும்னு அவங்க கனவு கண்டாங்க. அந்த கனவு வந்து இன்னைக்கு நிறைவேறல. ஆனால் இவங்க என்னன்னா அதுக்கு காரணம் இந்த கதையை நம்ம வந்து நேர்மையாக நேர்த்தியாக சொல்லலைங்கிற உண்மையை வந்து அவங்க உணராம இதுக்கு காரணமே விஜய் ரசிகர்கள் தான் அப்படின்னு அவங்கள உளுந்து பிராண்டி இருக்காங்க. அது வந்து ஏற்புடைய விஷயம் இல்லை. 2 விஷயம்தான். விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக விரோதிகளாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி ரவுடிகளாகவும் குண்டர்களாகவும் தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த முட்டாள் ரசிகனுடைய என்ன பொதுவான குணமாகவே இதுதான் இருக்குது. அப்போ நீங்கள் மற்றவர்களெல்லாம் நல்லவனாக காட்டிட்டு இவர்களை மட்டும் நீங்கள் பிராண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஏற்புடையதில்லை. ஒன்று ஒட்டுமொத்த ரசிகர்களும் அப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு வந்து ஒரு பெரிய விமர்சனமும் எதிர்ப்பும் வராது. பல பேர் அதை ஏற்றுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கிறதுனால இவர்களை மட்டும் பிராண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது சரியில்லை. அதுக்கு அடுத்து இன்றைக்கு விஜய் வந்து நடிகர்ன்ற இடத்திலிருந்து அரசியல்வாதியாக மாறி இருக்காரு, ஒரு கட்சியின் தலைவராக இருக்காரு. நேற்று வரை விஜய் ரசிகன் அப்படிங்கிற அடையாளத்தில் இருந்த விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு ஒரு கட்சியின் தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள போய் ரவுடிகள் குண்டர்கள் அப்படின்னு பேசுறது அது தாவேகாவுடைய எதிர்காலத்தையே என்ன சேதப்படுத்துகிற ஒரு விஷயம். அதை வந்து சுதா கொங்காரா யோசிக்கலை. இப்படி ஒரு கருத்தை சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னா இப்போ விஜய் ரசிகர்களுடைய கோபம் இன்னும் பல மடங்கு இவர்கள் மீதும் இந்த படத்தின் மீதும் திரும்பி இருக்கு. அதாவது அவங்க இதுவரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் 3 நாள் நெகட்டிவான வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க போயிருப்பான். ஆனால் இவங்க இப்படி ஒரு கருத்து சொன்னதுனால இப்போ ஓவர் டைம் பார்த்து பராசக்தியை அடிச்சுக்கிட்டு இருக்கான். நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி சுதா கொங்காரா தன்னுடைய வாயாலேயே கெட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அரசியலில் வந்து தற்குறிகள்னு சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ சினிமாவில் வந்து இந்த ரவுடிகள் இந்த குண்டர்கள் சொல்கிறது வந்து எப்படி இதெல்லாம் சரியாக இருக்கும் சார்? அதாவது பொதுவாக ஒரு கூட்டத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கே சார் இதெல்லாம். அது ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். விஜயனுடைய ரசிகர்களையே அறிவில்லாதவர்களாகவும் ரவுடிகளாகவும் குண்டர்களாகவும் பிராண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்தை அழிக்கிற செயல் தான். அதுதான் இவர்களுடைய அஜெண்டா. அதே நேரம் விஜய் நீங்கள் டைரெக்டாக அப்படி சொன்னீங்க அப்படின்னா யாரும் நம்ப மாட்டான். அப்போ விஜயினுடைய ரசிகர்களை இப்படி பிராண்ட் பண்ணும்போது மக்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, விஜய் ரசிகர்கள் எல்லாமே தற்கூறிங்க, அவனுங்க எல்லாமே ரவுடிங்க, அவர்கள் எல்லாமே குண்டர்கள், இவர்களை வச்சுக்கிட்டு விஜய் எப்படி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும்? அப்போ விஜய் நல்லவர் தான், அவர் பின்னால் இருக்கிறவனுங்களாம் தற்கூறி பசங்க, அதனால இவருக்கு நம்ம ஓட்டு போட வேணாம் அப்படின்னு மக்கள் முடிவெடுப்பதற்கு காரணமாக அமைஞ்சிடும். கிட்டத்தட்ட அப்படி மக்கள் முடிவெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்படி ஒரு பிரச்சாரத்தையே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதே நேரம் அதுக்குள்ளார ஒரு யதார்த்தம் ஒரு உண்மை இருக்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இவர்கள் எல்லாமே தூய்மையானவர்களாக பண்பாளர்களாக படித்தவர்களாக நாகரிகமானவர்களாக இருந்து இப்படி யாராவது ஒரு விமர்சனம் பண்ணால் மக்களே அந்த விமர்சனத்தை நிராகரிச்சிருவாங்க. புரியுதா இல்லை? ஏய் அவனுங்கெல்லாம் நல்ல பசங்கப்பா, நீங்கள் ஏன்பா இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறீங்கன்ட்டு விமர்சனம் செய்பவர்களை வந்து விழுந்து பிராண்டுவாங்க மக்கள். ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இவர்களுடைய விமர்சனம் பொருந்துகிற மாதிரி தான் அவர்களுடைய நடத்தையும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பராசக்தி படத்தை எடுத்துக்குவோம். சிவகார்த்திகேயன் மேல உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு, என்ன விஜய்க்கு எதிராக காய் நகர்த்தினாருங்கிற உண்மை வந்து உங்ககிட்ட போயிடுச்சு. அப்படி நீங்க என்ன பண்ணணும்னா பராசக்தி படத்தை நீங்க நிராகரிச்சிருக்கலாம். நான் அந்த படத்தை பார்க்க மாட்டேயா, இல்லை சிவகார்த்திகேயன் படத்தை நீ நான் பார்க்கறது இல்லை, அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அது யாருக்கும் பிரச்சனை இல்லை. வெளியில யாரும் உங்களை கேவலமா பேசுகிற சூழலும் உருவாயிருக்காது. ஆனா நீங்க என்னன்னா அது அந்த படம் குறித்து ஒரு நெகட்டிவான ஒரு பிரச்சாரத்தை, அது ஒரு ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளில் வந்து அதை பயன்படுத்தும் போது உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு கடுமையான விமர்சனம் வரும். அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, உங்களுடைய தலைவர் விஜய்க்கும் தாவேகா கட்சிக்கும் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குவப்பட்டு
ஒரு புரிதலோடு எந்த ஒரு பிரச்சனையும் அணுகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். தொடர்ந்து டான் பிக்சர்ஸ் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒரு தோல்வி படங்களாக மாறிட்டே வருது சார். இதன் காரணமாக தான் ரஜினி சிம்புலாம் வெளியேறதுக்கு காரணமாக இருக்குமா சார்? இல்லை, அப்படியெல்லாம் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம பிராண்ட் பண்ண முடியாது. எல்லா நிறுவனங்களும் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும், ஒரு வணிக நோக்கில் வந்து நமக்கு லாபத்தை கொடுக்கணும்னு தான் படம் எடுக்கிறாங்க. இல்லை, அது வெறுமனே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக பார்க்காம அது ஒரு திமுகவோட கம்பெனியாக தானே சார் பார்க்குறாங்க நிறைய பேர் இப்போ வரைக்கும். இல்லை, அதுதான் அது வந்து அந்த புரிதல் இல்லாதது, அல்லது இந்த ஊடகங்கள் வந்து ஒரு தவறான கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒரு கருத்து உருவாகி இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல டான் பிக்சர்ஸ் அப்படின்னா யாருடைய நிறுவனங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆகாஷ் பாஸ்கரன்கிற ஒரு இளைஞர் தான் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர். ஓகே, அவர் யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய தூரத்து உறவினர். அது மட்டும் இல்லை, இவருடைய குடும்பமே காலம் காலமாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களாக ஒரு பல்வேறு தொழில்களில் வந்து ஈடுபட்டு இருக்கிற ஒரு குடும்பம். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சேலம், திருச்சி, ஈரோடு மாதிரியான பகுதிகளில் நிறைய நகைக்கடைகள் வந்து இவங்க குடும்பத்துக்கு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இல்லாமல் நிறைய தொழில்கள் இவங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான குடும்பம் தான் ஆகாஷ் பாஸ்கரனுடைய குடும்பம். அதுக்கடுத்து ஆகாஷ் பாஸ்கரன் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார் தெரியுமா? அந்த பெண் யார் அப்படின்னா கெவின் கேர்னு ஒரு நிறுவனம் இருக்கு, இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். அவருடைய அந்த ரங்கநாதனுடைய மகளை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ கெவின் கேருங்கிறது உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். அதனால ஆகாஷ் பாஸ்கரனுடைய பின்னணிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விமர்சனம் பண்ணுகிற அளவுக்குலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு வலுவான பின்னணி கொண்டவர் தான். இங்கே எங்கே இது கான்ட்ரவர்சியாக மாறுச்சு அப்படின்னா, இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு உறவினர் அப்படிங்கிறதும், இவருடைய படங்களை எல்லாமே ரெட் ஜெயண்ட் தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, உதயநிதியுடைய அந்த க்ளோஸ் சர்க்கிளில் ஆகாஷ் பாஸ்கர்னு இருக்காருங்கிற இந்த வகையில் தான் இது வந்து திமுக குடும்பத்தினுடைய கம்பெனியாக பிராண்ட் பண்ணப்பட்டது. எனக்கு தெரிந்து இவர்கள் நேரடியாக அரசியலில் சம்பந்தப்படாத ஒரு குடும்பம் தான். எல்லாத்துக்கும் மேலே அரசியல் பின்னணி இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, ஒரு படம் எடுப்பது அப்படிங்கிறதே வணிக ரீதியில் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், நம்மளை பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் எடுக்க முடியும். இவரை விடுங்க, இப்போ ரெட் ஜெயின் வந்து படத்துறையில் இருக்காங்க. எதுக்கு இருக்காங்க? கலைச்சேவை பண்ணுறதுக்காக படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பணம் சம்பாதிப்பதற்கு தானே படம் எடுக்கிறாங்க. அது மாதிரி இவர்கள் பணம் சம்பாதிக்கத்தான் அந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க. ஆனால் என்னன்னா, இவர்கள் தயாரித்த 2 படங்களும் அவர்களுக்கு வணிக ரீதியில் ஒரு லாபத்தை கொடுக்காத படமாக மாறிடுச்சு. அது உண்மையிலே ஒரு வருத்தமான விஷயம்தான். மற்றபடி சிம்பு இந்த கம்பெனி படத்திலிருந்து வெளியேறியதற்கு காரணம், இந்த நிறுவனத்துக்கும் சிம்புவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு வருது, அதனால இதை அப்படியே பெண்டிங் வச்சுட்டு அந்த வாய்ப்பை வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இதுதான் நடந்த உண்மை.